உலகம் முழுவதும் போராட்டத்தாலே வென்றது. ஒவ்வொரு மனிதனும் தன் உரிமைகளை போராடியே பெற்றனர். அதுபோல் இன்று ஒரு மனிதன் தன் சமூகத்திற்காகவும் தன் வாழ்வியலுக்காகவும் போராட்டத்தை கையில் எடுத்துள்ளார். அப்படி அந்த மனிதன் என்ன காரணத்துக்காக அந்த போராட்டத்தை கையில் எடுத்தார்? யார் வாழ்வியலுக்காக அந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்? இன்று அவர் தனி மனிதனாக உண்ணாவிரத போராட்டத்தை கையில் எடுத்து உண்ணா நிலையில் போராடி கொண்டிருக்கிறார். என் பேர் வீரமணி, மத்திய சென்னை மாவட்ட தலைவர், தமிழ்நாடு மீனவர் பேரவை. எனக்கு 2 கடைகள் உண்டு. நொச்சி நகர்ல புதுசா வீடு கட்டப்படுறன்னு சொல்லி என்னை 2 கடைகள் எடுத்து 3வது டென்ட்ல கொடுத்தாங்க. 2010ல் நான் அலாட்மெண்ட் வாங்கினது 2000ல். 2010ல் அங்க 3வது டென்ட்ல கொடுத்தாங்க தற்காலிகமாக. அங்க இருந்து தொழில் பண்ணிருக்கும் போது பிரதமர் வீடு கட்டும் திட்டம் 1138 வீடு கட்டு திட்டத்துல அங்கே எங்களை இங்கே கடை இருக்கக்கூடாது, நான் வீடு திட்டம் வருது, அதனால உங்கள் கடை இடைஞ்சலாக இருக்குது, அதனால நீங்கள் இது பண்ணும். நான் கேட்டேன், அலாட்மெண்ட் கொடுத்தீங்களே தற்காலிக இதில் நிரந்தரமான ஒரு கடையை கொடுத்தப்பன்னு தான் இதை காலி பண்ணு சொன்னீங்க. அதை வச்சு தான் நானும் அங்கேருந்து காலி பண்ணி இங்கே வந்தேன். இங்கே கடை எதுவும் கொடுக்காம காலி பண்ண சொல்றீங்களேன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. நான் என்ன செஞ்சேன், சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி ஒரு ரிட்டு ஃபைல் பண்ணி இருந்தேன். அப்போ இவங்க மற்ற என்னோட சேர்ந்து 6 கடைகள் 5 கடையில் அவங்க அந்த வழக்கு தொடர்ந்து தோத்துட்டாங்க. நான் மட்டும்தான் அங்கே இருந்தேன். இப்போ அந்த 1128 வீடு தடங்களாக சொல்லி தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பட்டவர் A² அவர் முருகேசன் என்கிட்ட இந்த மாரி தடையா இருக்குது, வீடு உங்களுக்காக தான் கட்டுற, மீனவர்களுக்காக தான் கட்டுறேன், உனக்கு மாற்று இடமா இந்த 2வது டென்ட்ல உள்ள பாலடைஞ்ச டாய்லெட் பக்கத்துல பார்த்து சொன்னார். அந்த டாய்லெட்டை எடுத்துட்டு உனக்கு அந்த 900 ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறேன்னு சொன்னார். சரின்ட்டு நானும் ஒத்துக்கிட்டு ஒரு ஒதுக்கீடு ஆணை கொடுத்தாரு. ஆனா கேஸ் நிலுவையில தான் இருக்கிறது. ஒதுக்கீடு ஆணை ஒன்று கொடுத்தாரு. அந்த ஒதுக்கீடு ஆணை 27 செப்டம்பர் 2019ல் கொடுத்தாரு. அந்த கொடுத்த உடனே அந்த ஒதுக்கீடு ஆணை வாங்கின மறுநாளே இடிச்சுட்டாரு. ஃபுல்லா இடிச்சு எல்லா பொருளும் நஷ்டமாயி போச்சு. அப்படியே இந்த இடத்துல நான் இருந்தேன். டாய்லெட்டையும் இடிச்சு கொடுக்கல, மும்முனை மின்சாரம் இருந்தது, அந்த மின்சாரத்தையும் கொடுக்கல. 1 வருஷம் பொறுத்து எனக்கு மும்முனை மின்சாரம் தராங்க. தரும்போது 3 கடையில கேஸ் தோத்தவங்க அங்க ஆக்குபை பண்ணி அவங்களுக்கு மும்முனை மின்சாரம் கொடுக்குறாங்க. எனக்கும் அப்ப கொடுக்குறாங்க மின்சாரம். எனக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி 12/12/2018ல உயர் நீதிமன்றம் உத்தரவுப்படி லூப் ரோடு உள்ள மீன் கடைக்கு இந்த 2 ஏக்கர் இதை ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைத்த இடத்த 12/12/2018 ஒப்படைக்கிறாங்க. தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட வாரியம் மாநகராட்சியிடம் ஒப்படைக்கிறாங்க. செப்டம்பர் 27, 2019 எனக்கு ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைத்த இடத்த எனக்கு ஒப்படைக்கிறாரு. நான் இதை RTI ஃபைல் பண்ணி இது பண்ணி கேட்டதுக்கு, நான் கேஸ் நிலையில இருக்கும்போது என் கடையை மாற்றி தற்காலிக கடை கொடுக்கறதுக்கு அதிகாரம் உண்டா இல்லையா A² அப்படின்னு கேட்டதுக்கு, அதிகாரம் கிடையாது, MDக்கு தான் அதிகாரம் உண்டுன்னு எனக்கு அட்டை கொடுத்தாங்க. நான் அதை பேஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் ஒன்று ரைஸ் பண்ணி கொடுத்தேன். இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் கிடையாது. அதே போல என் கடை இடித்ததுக்கு 30 லட்ச ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு அதுவும் பதிவு பண்ணேன். இது பண்ண இது வரைக்கும் எந்த வித ரெஸ்பான்சிபிளும் கிடையாது. நான் இங்க விவகாரம் பண்ணிருக்கும் போது இந்த 2025 கவுன்சில் ரொம்ப தொல்லை கொடுத்தாங்க. எதுவும் பண்ணாத அளவுக்கு எனக்கு 10 லட்ச ரூபாய் கேட்டாங்க. அவங்க 10 லட்ச ரூபாய் கேட்டாங்க. எங்களால கொடுக்க முடியாதுமா, நான் ஆக்குப்பை இருந்தாலும் 10 லட்சம் கொடுக்கலாம், நான் ஒதுக்கீடு ஆணை வச்சிருக்கிறேன், எப்படிமா நான் தர முடியும், அதெல்லாம் தர முடியாதுன்னு. அதுக்கப்புறம் ஒரு ரிட்டு ஃபைல் பண்ணேன். மொத்தம் 3 ரிட்டு ஃபைல் பண்ணேன். அப்பயும் ஒரு ரிட்டு ஃபைல் பண்ணோடனே ஹியரிங் வரும்போது அவங்க கார்பரேஷனே இன்வால்வ் ஆக சொன்னாங்க. அவங்களும் கார்பரேஷன் இன்வால்வ் ஆனாங்க. அதுக்கப்புறம் வரவே இல்லை. அதுக்கப்புறம் நடத்தினே இருக்கும்போது மறுபடியும் பண்ணி தொந்தரவு பண்ணாங்க. 125 கவுன்சில் ரேவதி தொந்தரவு பண்ணாங்கன்னா அதுவும் இது பண்ணி மீறி வந்தோடனே 27/3/2026ல வழக்கு ஹியரிங் வருது. அப்போ அவர் நீதிபதி என்ன சொன்னாருன்னா, இன்னும் இது அவர் மட்டும் வெளியே கடை போட்டுக்கிறாரு, நான் பாத்துக்கிறேன் அந்த கடையை, ஏன் அவர் மட்டும் வெளியே கடை போட்டுறாரு, அவரும் உள்ள போய் தானே போடணும் அப்படின்னா. இல்லையா, இவங்க பார்த்து தான் கொடுத்தது இடம், நான் மாற்று இடம் கொடுத்த உடனே நான் காலி பண்ணிக்கிறேன்னு சொல்லி லெட்டரே அவங்ககிட்ட வச்சுக்கிறையா அப்படின்னா. அதுக்கு அவரு என்ன சொன்னாரு, லெட்டர் கொடுத்துக்கிறாங்கன்னா 2 பேரும் மாநகராட்சியும் தமிழ்நாடு நகர்வாழ்வும் ஆமையா கொடுத்துறாங்க, அதை கன்சிடர் பண்ணுங்க அப்படின்ட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாரு. அந்த இது பண்ண உடனே அவரு வெங்கட்ரமன் எங்கிட்ட கேட்டேன். நான் சொன்னேன், இது மாதிரி ஆர்டர் கொடுத்துறாங்க ஐயா, ஆர்டர் காப்பி இருந்தா கொடுப்பா, நான் அது படிச்சு பார்த்து எனக்கு ஒரு லெட்டர் கொடு, மனு கொடு, அது மனு வச்சு நான் அதை வச்சு இங்க பார்த்து
அதுக்கேற்ற மாதிரி நான் உனக்கு ஒதுக்கி கொடுக்குறேன்னு சொன்னார். சரி நானும் சொல்லி லெட்டரும் கொடுத்துட்டேன். 3ஆம் தேதி கொடுத்தேன். 3/7/2026 கொடுத்தேன். அப்புறம் முதலமைச்சருக்கும் நான் கொடுத்துட்டேன். இது மாதிரி 10வது பிளாக்ல காலியாக இருக்கிறது, அதுல எனக்கு 900 ஸ்கொயர் ஃபீட் கடை ஒதுக்கி கொடுக்குமாறு அவர்கிட்ட மனு கொடுத்து விட்டேன். கொடுத்த இடையில இருக்கும்போது நான் நாகப்பட்டினம் சென்றடைந்த போது அங்க இருக்கும்போது இங்க வந்து கார்பரேஷன் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் அந்த மேடம் அவங்க வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, மீன் மார்க்கெட் செக்யூரிட்டி கடை இந்த கடை லாக் பண்ணியிருந்தது. இந்த கடை யாருடையதுன்னா இது மாதிரி வீரமணியுடையது. 2 நாளுக்குள்ள சனி ஞாயிறு 2 நாளுக்குள்ள சனிக்கிழமை வந்தாங்க. 2 ஞாயிற்றுக்குள்ள இந்த உள்ள இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்துட்டு திங்கக்கிழமை நான் இடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இது வந்து என் மனைவிக்கு தெரிவிச்சாரு அந்த செக்யூரிட்டி. மனைவி வந்து எனக்கு போன் பண்ணாங்க. நான் சொன்னேன் கோர்ட் ஆர்டர் தான் இருக்குது, நீ அங்க போய் சொல்லு அப்படின்னு சொன்னேன். என் மனைவி வந்து அவர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் மேடம் போய் பார்த்து சொன்னாங்க மார்க்கெட்டுக்குள்ள இருக்கும்போது, என்ன மேடம் இது மாதிரி காலி பண்ணன்னு சொல்றீங்களே, எங்களுக்கு இல்ல கோர்ட் ஆர்டர் இருக்குன்னா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. 2 நாளுக்குள்ள நீ பொருள்லாம் எடுத்துட்டு நான் திங்கக்கிழமை இடிச்சிடுவேன். நானா மனு வந்து எம்எல்ஏக்கும் கொடுத்துக்கிறேன், முதலமைச்சரும் கொடுத்துறேன், கோர்ட் ஆர்டர் இருக்குது, இவங்க எப்படி எடுப்பாங்கன்னு. இல்லைன்னா தரணும், இல்லைன்னா நான் திங்கக்கிழமை வந்து இடிச்சிடுவேன் அப்படின்னாங்க. நான் வந்து அப்போ வந்து என் தலைவரிடம் கேட்டு ஆலோசனை கேட்டு, என் தலைவர் வந்து அன்பழகனார், அவரு ஆலோசனை கேட்டு நான் சாகு வரை உண்ணாவிரதம் இருக்க போறேன் தலைவரே அப்படின்னோடனே, இரு வீரமணி உன்னோட இதுதானே இருக்கிற, நான் வந்து ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. நானும் மறுநாள் திங்கக்கிழமை வந்து உண்ணாவிரதம் உட்காருறேன். அப்போ வந்து நம்ம B1 போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து கேட்காரு, உங்களோட அலாட்மெண்ட் இருக்குதா? உண்ணாவிரதம் உட்காந்துட்டேன். அலாட்மெண்ட் இருக்குதா? நான் இருக்குதுன்னா அது கூட வந்து இடிக்க மாட்டாங்க, நீ தைரியமா இருன்ட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. நானும் போராடி அந்த 2012 இந்த கடக்குத்துல இருந்து போராடி தான் இருக்கிறேன். அவ்வளவு டார்ச்சர், கவுன்சில இருந்து ஊரு பஞ்சாயத்துல இருந்து எல்லாமே டார்ச்சர். எல்லாத்துக்கும் நான் வீடியோ எவிடன்ஸோட கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். ஸ்டேஷன்ல எந்த நடவடிக்கையும் கிடையாது. அப்படியே வாபஸ் வாங்க சொல்லி போயிடுறாங்க. அதுவரை இது இந்த குற்றத்தெல்லாம் சொல்லும் போது நான் மனுவா கொடுக்கும் போது என் மனைவியை வந்து அந்த இறந்தவர் பேர்ல கரண்ட் மும்முனை இணைப்பு கொடுத்தது, NOC கொடுத்தது, அதெல்லாம் சுட்டி காட்டி மனுவா ரெடி பண்ணி கொடுத்தது இல்ல, கம்ப்ளைண்ட் பண்ணதுல. அந்த கொலவெறி தாக்கத்துல என் மனைவி மீது தாக்குனாங்க. தாக்கும் போது தாக்கிட்ட உடனே அது போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அங்க வந்து டிஎம்கே வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி எங்களை விரட்டி அடிச்சுட்டாங்க, வாபஸ் வாங்கின்னு சொல்ல. நாங்க பயந்து போய் திருவண்ணாமலையில ஒரு வீட்டுல இருந்தோம். வந்து ஒரு 4 நாள் பொறுத்து நான் ஸ்ட்ரெயிட்டா அருள் கமிஷனர் இருந்தாரு, அப்போ கமிஷனர் ஆஃபீஸ்ல நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். மனைவி வந்து கொடுத்த உடனே அவங்க வந்து கூப்பிட்டு கேட்ட உடனே இது மாதிரி பண்ணாங்க. இது பண்ணா அவங்க டிசி இதுல என்கொயரி பண்ணாங்க. டிசி ஆஃபீஸ்ல கேட்டா நீங்க அங்க ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் போய் கேளுங்க, இன்ஸ்பெக்டர் கேட்டா நீங்க அங்க டிசி ஆஃபீஸ்ல போய்க்கலாம். இப்படியே ஒரு மாசம் வந்து அலைய கழிச்சுட்டாங்க. நானும் அப்படியே கம்முன்னு விட்டுட்டேன். அதோடைய CSR எல்லாமே அப்படியே தான் இருக்குது. இத்தனை 6 கம்ப்ளைண்ட் கேட்டா இது பண்ணிக்கிறேன், எல்லாமே வீடியோ ஆதாரத்தோட வச்சுக்கிறேன். ஆனா எந்த நடவடிக்கையும் இல்லை. 27/3/2026 அன்றைக்கு வந்து எலெக்ஷன் முன்னாடி அப்போ வந்து இந்த பக்கத்துல எனக்கு வந்து 450 ஸ்கொயர் ஃபீட் பின்னாடி கொடுத்தேன் அவங்களுக்கு மார்க்கெட் கட்ட கொடுத்த உடனே அந்த 450 ஸ்கொயர் ஃபீட் பக்கத்துல கொடுத்தாங்க. அந்த பக்கத்துல கொடுத்துட்டு வந்து நான் ரெடி பண்ண விடாம கவுன்சிலர் அவ்வளவு தொல்லை பண்ணாங்க. அவங்க வந்து அந்த 27/3/2026 அது வந்து எல்லாமே பிரச்சனை பண்ணாங்க. வந்து நாங்க ரோடு போட போறோம், அது முன்னாடி இடம் கிடையாதுன்னா அது நீங்க சொல்லக்கூடாது. இந்த தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பட்ட அதிகாரி தான் சொல்லணும் தவிர நீங்க சொல்லக்கூடாது. அவங்க வந்து ஒரேடியே கோவப்பட்டு எல்லாத்தையும் கிடிச்சு அப்படியே உடச்சி அந்த பாக்குறதுலாம் உடச்சி அப்படியே நாசமாக்கிட்டாங்க. ஃப்ரீசர்லாம் அப்படியே கிடக்குது. அது வந்து பாக்குறதுனா பார்க்கவே இல்லை அவரு. அதெல்லாம் பார்க்க முடியாது, நீ எழுதி கொடுத்துட்டு போன்ட்டு நான் வாபஸ் வாங்கி எழுதி கொடுத்துட்டு வந்தேன். அதாவது ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை. ஆனா நடவடிக்கை எடுக்குது, விஜய் ரெடியா தான் இருக்கிறாரு. ஆனா கீழ் மட்டத்துல ஒன்றும் தெரியல. அது எந்த அளவுக்கு போதோ தெரியல. என்னோட நியாயம் கிடைக்கணும், அவ்வளவுதான். அதுக்காக நான் உண்ணாவிரதம் இருக்கிறேன். திங்கக்கிழமை உட்காந்தேன். வலுக்கட்டாயமாக நானும் பொதுமக்கள் தொந்தரவு இல்லாம, ரோட்ல உட்கார இல்லாம, எந்த தொந்தரவு இல்லாம அந்த உண்ணாவிரத பேனர் ஒன்று வந்து நம்ம கடையோட வச்சிருந்தேன். அதுவும் அராஜகமா போலீஸ் வந்து அகற்றி விட்டது. நான் உள்ளே இதுவரை இன்றோடன் 4வது நாள். அது வரைக்கும் IS ரிப்போர்ட்ல இருந்து எல்லாமே வந்து பார்த்துட்டு தான் போறாங்க தவிர, இது மினிஸ்டர் மீன் மார்க்கெட்டு வந்து போறாரு, அவரும் அப்படி குனிஞ்சு பார்த்து போறாரு தவிர இன்னும் ஒரு மக்கள் பிரதிநிதி அவர் இவங்க வந்து இன்னும் உண்ணாவிரதம் இருக்கிற ஒரு வார்த்தை வந்து கூட கேட்கல. உன்னோட பிரச்சனை என்ன அதுவும் கேட்கல. என்னோட பிரச்சனை அவர்கிட்ட இருக்குது தெரியும், இருந்தும் அவர் வீம்புக்குன்னு வரமாட்டேன்ற. இதான் என்னோட நிலைமை. அதாவது ஒதுக்கீடான இருந்து ஆக்குபை பண்ணி இருக்கிறவங்க எல்லாம் கடையை விட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் கவுன்சில் 10 லட்ச ரூபாய் வாங்கி கடை வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. நாம
இவ்வளோ நம்ம எல்லாமே ஆணை வாங்கி இருக்கிறோம், என்ன மட்டும் ரொம்ப தொந்தரவு பண்றாங்க. லூப் ரோட்ல இருந்து ஒரு கடை கூட இருக்கக்கூடாது உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி. ஆனா அவங்க அதெல்லாம் நடவடிக்கை எடுக்காம என்ன மட்டும் டார்கெட் பண்ணி பண்றாங்க. இத்தனை 7 வருஷத்துல என்ன ரொம்ப அலைக்கழிச்சிட்டாங்க, மன உளைச்சல் ஆளாக்கி ரொம்ப இது பண்ணிட்டாங்க. நான் 30 லட்ச ரூபாய் நான் நஷ்டமாவும் ஆயிக்கிறேன், கடன்காரனாக இருக்கிறேன். இவ்வளோ இருந்து நான் போராடுறேன். ஆனா இது வரைக்கும் மக்கள் பிரதிநிதியான அவரு மினிஸ்டரும் இருக்கிறாரு, எம்எல்ஏ இந்த தொகுதி எம்எல்ஏ இருக்கிறாரு. இன்னைக்கு கூட 2 தடவை ஃபுல்லா இங்கதான் இருந்தாரு, ஆஃப் டே இங்கதான் இருந்தாரு. இருந்து குழுக்கள் போட்டு மீன் கடையை ஒதுக்கினாரு, வந்து பார்த்துட்டு தான் போறாரு தவிர இது வரைக்கும் எந்த இதுவும் யாரும் வந்து கேட்கவே இல்லை. அந்த நிலைமையில நம்ம இருக்கிறோம். ஏன்னா என் நிலைமை அப்படி இருக்குது. இன்னொன்னு என்னன்னா, 1187 பட்டமக திட்ட வகையில 1187 வீடு கட்டினாங்க. அது வந்து அந்த திட்டம் வந்து அனைவரும் வீடு திட்டம், அதாவது வீடு இல்லாதவங்க தான் அந்த இது. இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, எம்எல்ஏவும் கவுன்சிலரும் சேர்ந்து இந்த 1187 வீடுல அப்பவே ஈயா இருந்த முருகேசன் சார் வந்து ஒருத்தர் வந்து வீடு அப்ளை பண்ணும்போது அதுல வந்து பதில் கொடுக்கிறாரு. இந்த 1188 வீடும் நொச்சிக்குப்பம் நொச்சி நகர் சுனாமியால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு தான் லெட்டர் ஒண்ணு கொடுத்துக்கிறாரு. அந்த லெட்டரும் நம்ம கிட்ட இருக்குது, மனு இருக்குது. இப்படி இருக்கையில திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் வராங்க. அப்போ வரும்போது எம்எல்ஏ வந்து வேலு, முன்னாள் எம்எல்ஏ, அவரு வந்து என்ன பண்றாருன்னா, அந்த வீடு உள்ளவங்க டுமி குப்பம் அவங்கள தூக்கின்னு வந்து இதுல கொடுக்குறாரு. 5 பில்டிங்லயும் அந்த டுமி குப்பம் வீடு உள்ளவங்களுக்கு கொடுத்துருக்காரு. இது ஸ்கீமே வீடு இல்லாதவங்களுக்கு தான். இந்த இது கேள்வியெல்லாம் நான் கேட்கும் போது அவங்க கவுன்சிலர் என் மேல கோவப்படுறாங்க. நான் ஆர்டிஐ ஃபைல் பண்ணி இத்தனை கேள்விகளும் கேட்டவும் என்ன மீது அவ்வளவு கோவப்படுறாங்க. சுனாமியால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு இதுவரைக்கும் கவர்மெண்ட் ஒன்னும் கொடுக்கல. அன்னையோட சுனாமி பாதிக்கப்பட்ட அன்னைக்கு ரேஷன் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் ஒண்ணுமே செய்யல. இந்த வீடை வந்து அந்த மீனவர்களுக்கு இலவசமா கொடுக்கணும், இதுதான் என்னோட கோரிக்கை. 5,29,000 அவங்கள எல்லாம் எங்க போக முடியும்? சுனாமியால எதுவும் பண்ணாலும் எங்களுக்கு இலவசமா கொடுக்க சொல்றேன் நான். அது ஒரு கோரிக்கையா நான் வச்சிருக்கேன். நான்லாம் தொடர்ச்சியா போராடுறேன். நான் முடிஞ்ச வரைக்கும் போராடுவேன். என் உயிர் போற வரைக்கும் நான் போராடுவேன். இதான் என்னோட நிலைமை. இது வந்து முதலமைச்சர் கவனத்திற்கு செல்லணும்னு நினைக்கிறேன். நான் சென்றால் எனக்கு ஒரு விடுவி கிடைக்கும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நான் உண்ணாவிரதம் விடுற மாதிரி இல்லை. எனக்கு மாற்று இடம் 900 பேருக்கு கொடுத்துதான் ஆகணும். இதுக்குள்ளனா நான் இப்படிதான் இருந்துக்குவேன். இந்த கோரிக்கை வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களிடம் வைக்கிறேன். இந்த 2 கோரிக்கையும் அவரை நிறைவேற்றணும்னு நம்புறேன். நான் நிறைவேற்றுவாரு, எனக்கும் நம்பிக்கை இருக்குது. முதலமைச்சர் என்னோட கோரிக்கை நிறைவேற்ற வரைக்கும் என்ன இன்னொரு போராட்டம் தொடரும். இப்படி இந்த மீனவர் போராட காரணம் என்பதை இந்த ஆவணம் படம் மூலம் தெரிந்திருப்போம். தான் சார்ந்த மீனவ மக்களுக்காகவும் தனக்காகவும் இங்கு அவர் பல நாட்களாக உணவருந்தாமல் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இவர் கோரிக்கைகளை ஏற்று அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனோட வாழ்வியலும் அரசோட கடமையே. அவர் ஜனநாயக முறைப்படி போராடி கொண்டிருக்கிறார். அந்த ஜனநாயகத்தை தோற்கடிக்காமல் ஜனநாயக முதலமைச்சர் இதை சரி செய்ய வேண்டும்.